அது முழுக்க முழுக்க சங்கிகள் நடத்துகின்ற மாநாடு. அது அரசியல் மாநாடு. அதற்கும் திருக்கோயில் சார்பின்ற நிகழ்ச்சிகளுக்கும் பல வேறுபாடுகள் இருக்குது. அவர் ஒரு சிறந்த அறிவாளி. அவருடைய ஆலோசனைகளை, அவருடைய போதனைகளை கேட்டுத்தான் Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. பாரதிய ஜனதா நடந்து கொண்டதால் தான் அவர் நிற்கின்ற தேர்தலில் எல்லாம் தோல்வி என்ற பரிசை தமிழகத்து மக்கள் தந்து கொண்டிருக்கின்றார்கள். திட்டங்கள் பல உருவாகலாம். அந்த திட்டங்கள் நல்ல திட்டங்களாகவும் இருக்கலாம், அல்லது சதி திட்டங்களாகவும் கூட இருக்கலாம். நம்மை பொறுத்தளவில் நேர் வழியில் சென்று கொண்டிருக்கின்றோம், நேர்மையான வழியில் சென்று கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக நீதி நம் பக்கம்தான் இருக்கும். முருகன் மாநாடும் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அதான் நான் என்ன பதிவு பண்ணிட்டேன், நிறைய விஷயம் பதிவு பண்ணேன். எனக்கு வந்து கவலை இல்லை, பயமே இல்லை. அது முழுக்க முழுக்க சங்கிகள் நடத்துகின்ற மாநாடு. அது அரசியல் மாநாடு. அதற்கும் திருக்கோயில் சார்பின்ற நிகழ்ச்சிகளுக்கும் பல வேறுபாடுகள் இருக்குது. நாங்கள் அரசு சார்பிலே நடத்தப்பட்ட மாநாடுகளில் 27 நாடுகளைச் சேர்ந்த முருக பக்தர்கள் பங்கேற்றார்கள். 2 நாள் நிகழ்ச்சி. நாங்கள் திட்டமிட்டு எந்த கூட்டத்தையும் வரவழைக்கவில்லை. இப்போது திட்டமிட்டு யாரிடமும் நாங்கள் வசூல் வேட்டை அப்பொழுது நடத்தவில்லை. திட்டமிட்டு அதற்காக வாகனங்களை ஏற்பாடு செய்யவில்லை. குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 7 to 8 லட்சம் மக்கள் வந்தார்கள். அங்கே வைத்திருக்கின்ற 3Dயில் முருகனுடைய வரலாறை நாங்கள் 2 நாட்கள் தான் நடத்துவதாக திட்டமிட்டிருந்தோம். மக்களுடைய கோரிக்கை ஏற்று அது 7 நாட்களாக நீட்டிக்கப்பட்டது. ஆகவே அதையும் இதையும் ஒன்றாக்காதீர்கள். இது அரசியல் தேவைகளுக்காக, அரசியல் சூழ்நிலைக்காக, மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். மத்திய அரசுடன் மோதல் போக்கை தவிர்த்து இணக்கமான சூழலை உருவாக்கி கொண்டால் தமிழகத்துக்கு தேவையான பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை வந்துட்டு மத்திய அரசு செய்யும் அப்படின்னு முன்னாள் ஆளுநர் தமிழிசை பேசியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அவர் ஒரு சிறந்த அறிவாளி. அவருடைய ஆலோசனைகளை, அவருடைய போதனைகளை கேட்டுத்தான் பாரதிய ஜனதா நடந்து கொண்டதால் தான் அவர் நிற்கின்ற தேர்தலில் எல்லாம் தோல்வி என்ற பரிசை தமிழகத்து மக்கள் தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவரை நேரடியாக ஒன்றியத்திற்கு அனுப்பி ஆலோசனைகளை இது போன்று வழங்க சொல்லுங்கள். எங்கள் முதல்வர் காலில் நகம் புதைத்த காலத்திலிருந்து அவர் கால்படாத தெருக்களே இல்லை என்ற வகையில் சுற்றி சுழன்று அரசியலை கற்றவர், அரசியல் பலாபாடத்தை கற்றவர். உப்பாரும் மிக்காரும் இல்லா கார் உள்ளளவும் புகழ்பாடுகின்ற அளவிற்கு புகழோடு இருக்கின்ற தலைவர் கலைஞர் அவர்களால் பயிற்றுவித்தவர். அவருக்கு இவர்களை போன்றவர்கள் ஆலோசனை சொல்லி கட்சியையும் ஆட்சியையும் நடத்த வேண்டிய அவசியம் ஏற்படாது. 3 லட்சம் பேருக்கு தரோம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.